ஆண்டவருடைய இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதற்கென்று சொன்னால் பேதுருவின் விடுதலைக்காக. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அடைத்தது யார்? ஏரோது ராஜா. அவனுடைய நாட்கள் அது. ஏன் அடைத்தார் என்று பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இது யூதர்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்ததுனால யூதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டதுனால், சரி அப்போ அப்போஸ்தலர்லாம் கொண்டுட்டா யூதர்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்கன்ட்டு பேதுருவும் உள்ளே பிடித்து போட்டு விட்டார். மரணத்தின் நாளும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அவரை கொலை செய்யப்படுவதற்கு முந்தின நாள் இரவு ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. எதற்காக? பேதுருவின் விடுதலைக்காக. ஜெபம் ஒரு மனிதனை விடுதலையாக்கி கொண்டு வர முடியுமா? ஒரு ராஜாவின் மனதை மாற்றுமா? இங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் விடுதலை கொண்டு வருகிறார். ராஜாவுடைய மனசு மாறல, இன்னும் செக்யூரிட்டி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். இந்த ஜெபத்தை கேட்டவர்கள் எங்கேயோ ஒரு பகுதியில் ஜெபிக்கிறார்கள், எங்கேயோ மற்றொரு பகுதியிலே பேதுரு சிறைச்சாலையிலே கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாய் தொழுபரத்தில் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆனால் பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவதூதன் போகிறான். அங்க எல்லா கதவுகளும் மெதுவாக திறக்கிறது, கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுகிறது. தூங்கிக் கொண்டிருந்தாராம் பேதுரு. நாளை தினத்தில் காலையிலே மறிக்கப் போகிறார். ஆனால் முந்தின இரவு நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய சமாதானம். அந்த சங்கிலி எல்லாம் விழுந்ததும் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து, செருப்பு எங்கப்பா அங்கும்போது செருப்பை கூட கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போட வச்சு கூட்டிட்டு வர பேதுரு எல்லாம் சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது. இன்னும் தூக்க கலக்கத்தை விட்டு ஒண்ணுமே தெரியல. நடத்திட்டு வந்து கொண்டு வந்து விட்டு விட்டார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில மாறும், எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுக்கப்படும், எப்படிப்பட்ட நுகங்களும் முறிக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஒரு அருமையான பெற்றோர் சொன்ன காரியம் எனக்கு அதிக ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு ஒரு அருமையான மகன். கல்லூரி வாழ்க்கையில அவன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கல்லூரியில் இருக்கிற சகோதரருடைய அந்த வாலிப பருவம் எவ்வளவு விளையாட்டுத்தனம் இருக்குது நாம் அறிந்திருப்போம். அப்பொழுது ஒரு இடத்துல இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னால் கல்லூரியில ஒருத்தர் பழகிக் கொள்வார்கள், அவ்வளவுதான். இவன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு பையன். அங்கு ஒரு நாள் என்ன பண்ண, கல்லூரியின் ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, தீ வைத்து கொளுத்திட்டாங்க. அவங்க தீ வச்சுட்டு வெளியே தப்பி போயிட்டாங்க. இந்த தம்பி கடைசியில போயிருக்கிறான். போயிட்டு பார்த்தா தீ பிடிக்குது. ஒரு அறைக்குள்ள அந்த இடம் தீ பிடிச்சிட்டு இருக்கும்போது நேரா போய் நிர்வாகத்திட்ட சொல்றான். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியாண்டு வேகமா அணைச்சு பார்த்தாலும் நிறைய டேமேஜ். கடைசியில யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா சிசிடிவில இந்த தம்பி தான் கடைசியில போயிருக்கிறான். அவங்க எல்லாம் முன்னுக்கிட்டே போயிட்டு அவன் நைஸா வச்சுட்டு தப்பி போயிட்டாங்க. காரணம், எவ்வளவு சொன்ன, நான் போகல சார், நான் போகும்போது எரிஞ்சிட்டு இருந்ததுதான். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தண்டனை கிடைத்து ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டது எங்களுக்கு ஒரே துக்கம், இவன் இல்லங்கிறான். ஆனா அந்த நிர்வாகத்தின் மூலமா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சிசிடிவில தான் கடைசி அந்த அறைக்குள் போற படம் இருக்குது. அதனால ஆக்ஷன் எடுத்து ஜெயில போட்டாங்க. அப்படிங்கும் போது என்ன பண்ணுன்னு தெரியல. என்னெல்லாம் பண்ணீங்க? நாங்க நிறைய பேர் வச்சு மூவ் பண்ணிட்டு நிரபராதி, இவனை தப்பே என் பையன் பண்ணினது வேற குரூப் அப்படின்னதும் எவ்வளவு பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன் வேற லெவல்ல போய் பார்த்தேன், எதுவுமே நடக்கல, ஜெயில தான் இருக்கணும். அப்போ கேட்கும்போது அப்போ சரி, எல்லா விதத்திலும் நீங்கள் முயற்சி எடுத்துட்டீங்க, ஜெபித்தீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே பிள்ளைய விடுதலையாக்க முடியுமா சொல்லி ஜெபித்திரலாம். இல்லப்பா, நாங்க புலம்புறோம், அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏன் நீங்கள் குடும்பமா உட்கார்ந்து ஜெபித்து பார்க்க கூடாது? என் தேவன் உண்மையை வெளிக்கொண்டு வருவார், விடுதலையும் கிடைக்கும் சொல்லிவிட்டு அந்த ஊழியரும் ஒருத்தரிடம் சொல்லும்போது போய்விட்டார். ஜெபிக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்து அதே கூட்டம், இந்த தீ வைக்கிற கூட்டம் முதனாரம் தப்புன உடனே எங்க திறமடான்னு சொல்லி அடுத்த ஒரு இடத்துல தங்கள் கைவரிசையை காட்டும்போது கையும் களவுமாய் மாட்டிக்கொள்கிறார்கள். விசாரணை தொடங்குகிறது. விசாரணையில முன்பு செய்ததும் நாங்கள் தான் சொல்லும் பொழுது அநியாயமாய் தண்டிக்கப்பட்டு ஜெயில இருக்கிற தம்பி அந்த காரியத்துக்கு நினைத்து கவலைப்படுறாங்க. அவனை விடுதலையாக்கக்கூடிய வழி உண்டாயிருச்சுது. இவர்கள் சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலைமை. பாருங்கள், ஆண்டவர் நீதி செய்கிறவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, விடுதலையின் தேவனாய், விடுதலை கொடுக்கிற சர்வ வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் சிறையிருப்பு, எங்கு பார்த்தாலும் கடினமான பாதைகள். அப்பா, என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? அடிமைத்தனத்தின் நுகங்கள் என்னைக்கு முறிந்து போகொண்டு ஏங்குகிற பிள்ளைகள் அதிகம். அப்பா, அந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதனையோடு போராடுகிற பிள்ளைகளை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. ஒருவேளை தவறு செய்து இன்னைக்கு சிறை தண்டனை அல்லது கடினமான தண்டனை அனுபவித்திருக்கிற, இது எனக்கு கிடைச்ச தண்டனை, நான் வாழ்நாள் எல்லாம் செத்துட்டு இருக்கிறேன், நான் செய்த பாவத்திற்கு சொல்லி புலம்புகிற பிள்ளைகள் இருக்குமானால் மனம் இறங்கி ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக.
நல்ல ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடுவீராக, நன்மை கட்டளையிடுவீராக. எல்லா சாபக்கேடான காரியங்கள் எல்லாம் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இருளை அகற்றி அந்த குடும்பங்களுக்குள் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுங்கப்பா. சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நீதி செய்கிற தேவன், அந்த பிள்ளைகளுக்காக இறங்கி அற்புதங்களை செய்து விடுதலை கட்டளையிடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஜெபித்தால் போதும், விடுதலை உண்டாகும். சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.